திருச்சி திருவெரும்பூர் அருகே மாவடி குளத்தை தூர்வாரி உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என சாமானிய மக்கள் நலக்கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள் குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி திருவெரும்பூர் அருகே பொன்மலை மாவடி குளம் 147 ஏக்கர் பரப்பளவில் மாநகராட்சியில் அமைந்துள்ள மிகப்பெரிய குளமாகும். இந்த குளத்தை தூர்வார வேண்டும் எனவும் குளத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும் குளத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர். இந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று குளத்தை தூர்வாரி உடனடியாக தண்ணீர் விட வேண்டும் என சாமானிய மக்கள் நலக்கட்சி திருச்சி மாவட்ட பொருளாளர் ஜோசப் தலைமையில் தமிழ் புலிகள் கட்சி ரமணா, ரெட் பிளாக் கட்சி காங்கிரஸ், சாமானிய மக்கள் நலக்கட்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஷைனி, சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் மாவடி குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் திருச்சி கிழக்கு தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் திருவெரும்பூர் இன்ஸ்பெக்டர் கருணாகரன் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் 2 நாட்களுக்குள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் தற்போது போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் கூறியது போல் 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. செய்து கொடு, செய்து கொடு. நீர்ப்பாசன வசதியை செய்து கொடு, நீர்ப்பாசன வசதியை செய்து கொடு. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயத்தை வஞ்சிக்காதே, விவசாயத்தை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. திருச்சி மாவட்டத்தில் மிக முக்கியமான மையப்பகுதியான திருவெரும்பூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாவடி குளம் 147 ஏக்கர் பகுதியில் பல ஆண்டுகளாக இந்த ஏரி தூர்வாராமல் விவசாயத்துக்கு பயனற்ற ஏரி குளமாக உள்ளது. இது கருவேல மரங்களில் அடர்ந்த காடாக வளர்ந்து பல்வேறு சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக உள்ள மரங்களை அகற்ற வேண்டியும் குளத்தை தூர்வாரி நிரப்பி விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் ஏரியை பயன்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம். எந்தவித நடவடிக்கையை எடுக்கலை. மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு ஏரி குளங்களை தூர்வாரவும் ஆக்கிரமிப்பு அகற்றவும் 50 கோடி நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மாவடி குளத்தை மட்டும் தூர்வாராமல் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருப்பதன் மர்மம் என அதை கண்டித்து இன்று மக்கள் சபை கூட்டமைப்பாக சார்பாக சாமானிய மக்கள் கட்சி ஜோசப் மாவட்ட பொருளாளர் தலைமையில் இந்த மாவடி குளத்தில் இறங்கி காத்திருப்பு போராட்டம் நடைபெறுது. எங்களுக்கு இந்த மாவடி குளத்தை தூர்வாரி கருவேல மரங்களை அகற்றி விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் கட்டளை வாய்க்காலில் நீர்ப்பாசனம் செய்து அனைவருக்கும் பயன்படுவது கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் ரமணா, தமிழ்